வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அம்மா அவர்கள் எழுதிய ஒரு காவேரியை போல. அத்தியாயம் 27. 60 வயதை எட்டி பிடித்து கொண்டிருந்த அலமேல் அம்மாளுக்கு கோபம் வர பல காரணங்கள் இருந்தன. விதவையாகிவிட்ட பின்னர் வேறு கதியின்றி தன் ஒரே மகளிடம் வந்து தங்க நேரிட்டதே என்று உள்ளூர ஒரு உறுத்தல். வசந்தா மட்டும் ஒரு ஆண் மகனாக பிறந்திருந்தால் இப்படி மருமகன் வீட்டில் வந்து உட்கார்ந்து கொண்டு அவனது உறவினர்கள் ஏளனமாக பேசுவார்களே என்று பூசி குறுகி போய் அதற்கு ஈடு செய்வதைப் போல அந்த வீட்டுக்கு நாள் முழுவதும் உழைத்து ஓடாகி போகும் பயங்கர நிலை வந்துவிட்டிருக்காதே என எண்ணி அவள் மனம் ஆத்திரப்பட்டு கொண்டிருந்தது. மருமகன் ரகுபதி ஒரு பெரிய நிறுவனத்தின் உயர்மட்டத்து அதிகாரி. கம்பெனி தயவில் காரும், தன் பெற்றோர்களின் தயவில் கிடைத்த வீடும், கை நிறைய சம்பளமும், அதை செலவழிக்க பல பழக்கங்களும் கொண்டவர். முன்கோபி. அலுவலக நண்பர்கள் அடிக்கடி அவரது வீட்டுக்கு படையெடுப்பார்கள். மாடி அறையில் நடக்கும் அரட்டை கச்சேரிக்கும் தீர்த்த கச்சேரிக்கும் அவள் தட்டு தட்டாக தின்பண்டங்களையும் சூடான காப்பியை பெரிய கெட்டில்களில் நிறைத்தும் அனுப்பிய வண்ணம் இருக்க வேண்டும். அதற்கு பின் அத்தனை பேர்களுக்கும் சாப்பாடு. அவர்கள் போடும் கூப்பாட்டை கேட்காது சமையலறையில் தலைமறைவாக இருக்க வேண்டிய நிர்பந்தம். வசந்தாவுக்கு ஏகப்பட்ட தோழிகள். உள்ளூர் தோழிகளும் வெளியூர் தோழிகளும் தொடர் சங்கிலி போல வந்து வீட்டை கலகலக்க வைத்த வண்ணம் இருந்தனர். 7 வருஷ வாழ்க்கையில் வசந்தாவிற்கு குழந்தைகள் ஏதும் கிடையாது. அதற்கு பதில் அவளே ஒரு குழந்தையாக நடந்து கொண்டாள். காலையில் எழுந்ததும் குளித்த பின் காஃபி பலகாரத்தை கணவனுடன் சாப்பிட்டுவிட்டு நாய்க்குட்டியை மடியில் வைத்து கொஞ்சி கொண்டு ஃபோன் அருகில் உட்கார்ந்தால் லேசில் எழுந்திருக்க மாட்டாள். தோழிகளுடன் பேசி வீடு அதிரும்படி சிரிப்பாள். சாப்பிட்டதும் ஒரு மூச்சு தூக்கம். மாலை பொழுதில் தோழிகளுடன் நாடகம், சினிமா. இரவில் சில சமயம் கணவனுடன் இந்த கிளப்பின் ஆண்டு விழா, அந்த கிளப்பின் வெள்ளி விழா என்று கிளம்பி விடுவாள். நாள் முழுவதும் உழைக்கும் அம்மாவுக்கு வீட்டு காரியங்களில் கொஞ்சம் கை கொடுப்போம் என்ற சிந்தனையே கிடையாத ஒரு போக்கு. முன்னெச்சரிக்கையின்றி அம்மா நாளைக்கு நம்ம வீட்டுக்கு சுதாவையும் சாலினியையும் சாப்பிட கூப்பிட்டிருக்கிறேன் என்று அறிக்கை கொடுப்பாள். முதல் நாள் வந்து போன மருமகன் நண்பர்களுக்கு விருந்து படைத்ததில் வீட்டு ஃப்ரிட்ஜில் காய்கள் அனைத்தும் காலியாகி விட்டிருக்கும். சில சமயங்களில் அரிசி பருப்பு கூட தட்டுப்பட்டுவிடும். அந்த சமயம் பார்த்து வெளியூரில் இருந்தும் வெளிநாட்டிலிருந்தும் வரும் தனது தோழிகளை வீட்டில் தங்க சொல்லி தாய்ப்படும் அவதிகளை புரிந்து கொள்ளாமல் அவர்களுக்கு விமர்சையாக சமைக்க சொல்லுவாள். வெளிநாட்டிலிருந்து வந்தவர்கள் என்றால் போதும் வசந்தாவுக்கு உற்சாகம் பொங்கி கொண்டு வந்துவிடும். ஓஹோ என்று உபசரிக்க தொடங்கிவிடுவாள். யாருக்கு வேணும் அந்த ஃபாரின் பொருள்கள்? பர்மா பசாரில் தேடினால் கிடைக்காத சங்கதிகளா? 2 நைலான் புடவைகளையும் ஒரு டப்பா பவுடரையும் கொண்டு வந்து கொடுத்துவிட்டு ஹோட்டல் செலவுக்கு பயந்து அவர்கள் வீட்டுக்கு வந்து முகாமிட்டு விடுவார்கள். அந்நிய நாட்டு தோழிகள் அவர்களால் செலவு எப்படி அதிகரித்து கொண்டு போகிறது என்பதை கணக்கு பார்க்காத மக்கு பெண் என்று அலமேலு மனம் கோபத்தில் கொதிக்கும். ஆனால் தன் எண்ணங்களை, அபிப்பிராயங்களை, ஆலோசனைகளை அவள் வெளிப்படையாக தெரிவிக்க இயலாது தவித்து கொண்டிருந்தாள். இவைகள் அனைத்தும் அவளை கோபாவேசத்தின் தோற்றமாக உருவாக்கிவிட்டிருந்தன. வெகு தூரம் கடை தெருவுக்கு போய் சுல்லென்று எறிந்த காலை வெயிலில் கூடை நிறைய காய்களை வாங்கி தூக்கமாட்டாது திணறிக்கொண்டு மூச்சரிக்கு உள்ளே வந்து நின்றவளுக்கு எரிச்சல் பற்றி கொண்டு வந்தது. முதல் நாள் இரவு அவர்கள் வீட்டில் நடந்ததொரு பெரிய விருந்தை சமாளித்துவிட்டு அவள் படுக்க போன போது இரவு 12 மணிக்கு மேலாகிவிட்டது. நாள் முழுவதும் ஓடி ஆடி உழைத்ததன் பயன் முதுகு பாறையாக கனத்து வலித்தது. காலை காஃபி பலகாரம் தயாரித்து கொடுத்துவிட்டு பகல் சமையலுக்கு வேண்டியதை வாங்க கடை தெருவுக்கு ஓடியிருந்தாள். வீட்டோடு தங்க வந்திருந்த அந்த விருந்தாளியை கண்டதும் அவள் பதறி போனாள். முதலில் நீங்கள் போய் குளிச்சுட்டு வேற உடை மாற்றிக்கிட்டு வாங்க, அதுக்குள்ளே நான் உங்களுக்கு காஃபி டிஃபனுக்கு ஏற்பாடு பண்ணுகிறேன் என்று வசந்தா சொன்னபோது அலமேலுவுக்கு ஆத்திரம் ஆவேசமாக உடலை குலுக்கியது. அவளா தயார் பண்ண போகிறாள்? முன்னறையில் இருந்தபடியே அம்மா இவங்களுக்கு சாப்பிட ஏதாவது செய்து தாங்க என்று உத்தரவிடுவாளே மகாராணி. ஃப்ரிட்ஜை திறந்து கூடையை நிறைத்த காய்களை வகை பிரித்து பிளாஸ்டிக் பைக்குள் அவசரமாக திணித்து உள்ளே வைத்து கொண்டிருந்தாள் அலமேலு. ஆண்டி,
உங்களுக்கு ஏதாவது உதவி வேண்டும்னா சொல்லுங்க, நான் செய்கிறேன். கனிவாக தாழ்மையாக கேட்டால் காவேரி. கையில் சோப்பு மெட்டியுமாக துவாலியும் மாற்றுடையுமாக நின்ற அந்த பெண்ணை ஏற இறங்க பார்த்தால் அலைமேலு. நடுவயதை தாண்டி விட்டிருந்த சக்குனம், கட்டை குட்டையாக கருப்பாக எண்ணெய் வடிந்த முகமும் சிரித்தால் பற்களிடையே பளிச்சிட்ட தங்க தடுப்புமாக எப்படியோ இருந்தாள். ஆனால் கூர்மூக்கும் பேசும் விழிகளமாக தந்த சிற்பம் போல இந்த பெண் கொள்ளை அழகுடன் தெரிகிறாளே. இருவரும் ஆப்பிரிக்காவிலிருந்து வந்தவர்கள். இப்படி தோற்றத்தில் ஒரு வித்தியாசமா? இதுவரை ஆப்பிரிக்காவிலிருந்தும் சிங்கப்பூரிலிருந்தும் வந்த வசந்தாவின் தோழிகள் வயதானவர்கள், ஒரு சிலர் படுகிழவிகள். மூட்டுவலி, சக்கரை வியாதி, இரத்த அழுத்தம், கடைசி மூச்சு இருக்கும்போதே கோயில் குளங்களை தரிசிக்க வந்தோம் என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் வீட்டில் வந்து முகாமிட்டவர்கள். ஆனால் இந்த பெண், அவளது மகள் வசந்தாவை விட இளவயதுக்காரியாக இருக்கிறாளே. அத்துடன் பார்க்கவும் அழகாக இருக்கிறாளே. சாதாரணமாக தெருவில் நடக்கும்போதே ரகுபதியின் கண்கள் பெண்கள் பக்கம் துழாவும். வீட்டிலே ஒரு இளம் பெண்ணை வைத்து கொண்டால் கேட்க வேண்டுமா? அந்த ஆப்பிரிக்கா கறிக்கு தான் புத்தி இல்லை என்றால் இந்த வசந்தாக்கு கூடவா புத்தி வழங்கி போகணும்? அழகான ஒரு இளம் பெண்ணை வீட்டில் தங்க வைத்து கொண்டு கொல்லிக்கட்டையாலே தன் தலையை தானே சொரிஞ்சுக்கிறாளே. வேண்டாம் அம்மா, நீ உன் காரியத்தை கவனி. தாடையழக ஆத்திரத்தை அடக்கி கொண்டு மெல்லிய குரலில் மறுப்பு தெரிவித்தாள். கொண்டு வந்த பழைய ஆடைகளை சோப்பு போட்டு தானே துவைத்து தோட்டத்தில் கட்டியிருந்த கம்பியில் காய போட்டுவிட்டு காவேரி விரைவில் குளியலை முடித்துவிட்டு மாற்றுடையில் லேசான ஒப்பனையுடன் உள்ளே பளிச்சென்று வந்து நின்ற போது அலமேலு திடுகிட்டு போனாள். ஆபத்து ஒரு அழகான பெண் உருவில் அவர்கள் வீட்டிற்குள் வந்து நிற்கிறதே. சூடான தோசைகளையும் சட்னியையும் சாப்பாட்டு அறை மேஜைமேல் வைத்துவிட்டு உள்ளே போனாள். அதற்குள் வசந்தா அருகில் இருந்த மர பீரோவில் இருந்த புதியதொரு பீங்கான் தட்டு, கண்ணாடி டம்ளர், தேநீர் கோப்பைகள் இத்தியாதிகளை எடுத்து தயாராக மேஜை மீது அலங்காரமாக பரப்பினாள். மேலை நாட்டு நாகரிக பழக்க வழக்கங்கள் எங்களுக்கு ஒன்றும் புதியதல்ல என்று காட்டிக்கொள்ள வசந்தா புன்முறுவலுடன், உட்காரமா, சீஸ், ஜாம் இதுகள் கூட வீட்டில் இருக்கு, கொண்டு வர சொல்லவா உபசரித்தாள். தென்னாப்பிரிக்கா இந்தியர்களுக்கு இவைகள் தான் அதிகம் பிடிக்கும் என்பதை அவள் அனுபவத்தில் அறிந்திருந்தாள். ஆமாம், நாம் 5 ஸ்டார் ஹோட்டல் வச்சுருக்கோம். விருந்தாளிகளுக்கு வேண்டியதை உடனடியாக கொடுக்க முடியும். ஏன் தான் என் பெண்ணுக்கு இந்த டம்பமோ? மனதிற்குள் கடிந்தபடி காஃபியை கெட்டிலில் நிறைத்து கொண்டு வந்து மேஜை மீது வைத்தாள் அலமேலு. ஆண்டி, நீங்களும் உட்கார்ந்து எங்களோடு சாப்பிடுங்க என்று காவேரி உபசரித்த போது அலமேலு பற்களை அழுத்தமாக கடித்து கொண்டாள். எங்கள் வீட்டு காஃபியை எங்களுக்கே கொடுத்து உபசரிக்கிறாளே, பெரிய தலிக்கு போல இருக்குது. இவகிட்ட ரொம்ப விழிப்பாகவே இருக்கணும் மனதிற்குள் சொல்லி கொண்டாள். காவேரி வந்ததிலிருந்து வீட்டை இரண்டுபடுத்தி கொண்டு குறைத்தபடி இருந்த அந்த வெள்ளை நாய்க்குட்டி வெகு விரைவில் அடங்கி போய் முன்னறையில் சோஃபாவில் அமர்ந்திருந்த காவேரி மடியில் படுத்தபடி வாளை ஆட்டி கொண்டிருந்ததை கவனித்த அலமேலுவுக்கு தூக்கி வாரி போட்டது. கொஞ்ச நாட்களுக்கு முன் வீட்டுக்கு வருபவரை உள்ளே விடாது குறைந்து பயமுறுத்திய அந்த நாய் குளியலறைக்குள் தள்ளி போட்ட எண்ணி வாரி எடுக்க குனிந்த போது வெடுக்கென்று கையை கடித்து அவளை ஆஸ்பத்திரிக்கு ஓட வைத்த துஷ்ட நாய். அது வந்தவளிடம் இத்தனை சீக்கிரம் பழகி வாழையாட்டுகிறதே. அப்படியானால் அவளது மருமகன் அடுத்தபடி அவள் காலில் விழுந்து சரணாகதி அடைந்து விடுவானோ? நாள் முழுவதும் அலமேலுவுக்கு ஒரே கவலை. காவேரி அவர்கள் வீட்டுக்கு ஏன் வந்தாள்? எத்தனை நாள் தங்கப் போகிறாள்? தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவல் மண்டையை குடைந்தது. வேலையை நின்று ரகுபதி சில நாட்கள் நேராக வீடு வருவதே இல்லை. நண்பர்களுடன் அளவலாவி விட்டு ஆனந்தமானதொரு போதை நிலையில் கண்களும் மூக்கும் சிவக்க அசட்டு சிரிப்புடன் உற்சாகமாக உளறிக்கொண்டு வீட்டுக்குள் நுழைவான். அலமேலுவுக்கு வெட்கம் தாங்க முடியாது. தன் அறைக்குள் சென்று தலைமேல் போர்வையை வழி ஏற்றுக்கொண்டு படுத்து விடுவாள். மகளிடம் அதை பற்றி பேசப்போக அவள் தாய் என்று பாராது சண்டைக்கே வந்துவிட்டாள். உயர்மட்டத்து அதிகாரியாக ஒரு பெரிய நிறுவனத்தில் வேலை பார்க்கும் என் கணவர் வியாபார நிமித்தம் நடத்தப்படும் பார்ட்டிகளில் சுவரை பார்த்து கொண்டா நிற்பார். கொஞ்சம் எல்லோரும் போல மது சாப்பிட்டால் என்ன, குடியா முழுகிவிடும். ஊர் உலகில் நடக்காத அதிசயமா?
அதற்கு பின் அலமேலு வாயை மூடிக்கொண்டு விட்டாள். காவேரியின் சின்ன அண்ணன் மொடாக்குடியன் என்பதும் தென்னாப்பிரிக்காவில் மது அருந்துவது சிலருக்கு தண்ணீர் பட்ட பாடு என்பதும் அலமேலுவுக்கு தெரியாத சங்கதிகள். வந்திருக்கும் பெண் ரகுபதியின் போதை நிலையை பார்த்துவிடப் போகிறாளே என்று பயந்து போய் மகள் ஏதோ காரியமாக வெளியே போயிருந்த சமயம் இரவு உணவை சீக்கிரமே பரிமாறி சாப்பிட செய்து தானும் ஒரு வாய் போட்டுக்கொண்டு அவளை தன் அறையில் இருந்த கட்டில் ஒன்றில் படுக்க வைத்து கதவை தாளிட்டு கொண்டாள். பிறகுதான் அவளுக்கு கொஞ்சம் நிம்மதி ஏற்பட்டது. ஆமாம் காவேரி, நீ ஊரை பார்க்க தனியாகவா வந்தே? மெல்ல விசாரித்தாள் அலமேலு. ஆமாம் ஆண்டி, இந்த ஊர் என் மனதுக்கு பிடிச்சால் ஏதாவது ஒரு வேலை தேடிக்கொண்டு இங்கேயே தங்கிவிட யோசனை. அட கர்மமே, இவள் தற்காலிகமாக வந்திருப்பதாக அல்லவா நினைச்சோம். நிரந்தரமாக இருக்கப் போகிறாளாமே. அலமேலு போர்வையை கழுத்து வரை இழுத்து விட்டு கொண்டாள். நான் நர்ஸ் வேலைக்கு படிச்சிருக்கிறேன். இன்னும் கல்யாணம் செய்துக்கலை. இங்கே ஒரு வேலை தேடிக்கலாமல் வந்திருக்கேன் ஆண்டி என்றாள். தனக்கு தன் நாட்டில் ஏற்பட்ட மனக்கசப்பு, அதனால் எடுத்த முடிவு, வந்ததிலிருந்து ஏற்பட்ட அனுபவங்கள் எதையும் அவள் வெளியே சொல்லிக்கொள்ள விரும்பவில்லை. மேலும் வேலை கிடைப்பது என்பது அத்தனை சுலபம் அல்ல என்பதையும் அவள் அறிவாள். இரு நாடுகளுக்கிடையே உள்ள தொடர்பட்ட தன்மையால் அந்நாட்டில் படித்து பட்டம் பெற்று டாக்டர்களோ நர்ஸுகளோ தாய் நாட்டில் பட்டங்களை பதிவு செய்து கொண்டு தொழிலை துவங்க இயலாது. நர்ஸ் வேலை இல்லாவிட்டால் அவளுக்கு வேறு என்ன வேலை கிட்டும்? வேலை எதுவுமில்லாது கையில் இருக்கும் கொஞ்சம் பணத்துடன் அவள் எத்தனை காலம் தாய் நாட்டில் தங்கி இருக்க முடியும்? யார் உதவுவார்கள்? என்னம்மா யோசிக்கிற? கேள்வி ஆவலுடன் தூண்டி துழாவினாள். ஒன்றுமில்லை ஆண்டி, நீங்கள் இடம் கொடுத்தது பற்றி நன்றி. உங்கள் மகள் அல்லது மருமகன் கொஞ்சம் உதவி செய்து வேலை வாங்கி தந்தால். திகைத்து போனால் அலமேலு. மெல்ல மெல்ல இந்த பெண் அடிமடையில் கையை வைக்கிறாளே. வேலை என்று சொல்லிக்கொண்டு மருமகன் ரகுபதிக்கு இவள் கொக்கி போட்டுவிட்டால் இந்த மக்கு பெண் வசந்தாவை எச்சரிக்க வேண்டும். காவேரி களைப்பு தாங்காது அயர்ந்து உறங்கி போனாள். கவலை தாங்காது அலமேலு உறக்கமின்றி படுக்கையில் புரண்டு கொண்டிருந்தாள்.